கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற அன்பு உள்ளங்களே, தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவமான நாமம் எப்படிப்பட்டது என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 136வது அதிகாரத்திலே 23வது வசனத்திலே படி குறிப்பிடுகிறார். நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்தமான தேவன் நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைக்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியிலே எந்த மனிதனும் அல்லது கடவுள் என்று சொல்லுகிற எந்த கடவுளும் தாழ்மையை கண்ணோக்கி பார்க்கிறவர்கள் கிடையாது. உயர்ந்திருந்தால் பார்ப்பார்கள், பணம் இருந்தால் பார்ப்பார்கள், அல்லது நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தால் நம்மளை கவனிப்பார்கள். ஆனால் அன்புள்ள இயேசு அவர் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர், அவர் மேன்மையானவர், அவர் கிரகிக்கக்கூடாத காரியத்தை செய்கிறவர். அவர் நம்முடைய நினைவுகளை பார்க்கலும் அவருடைய நினைவுகள் வித்தியாசமானவை. ஆகவே தான் தாவீதை பற்றி குறிப்பிடுகிறார், தாழ்வில் நம்மளை நினைத்தார் என்று சொல்லி. அவன் தன்னுடைய அனுபவத்தை அப்படியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம் யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார் அல்லது நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் பெருமை உள்ளவர்கள் என்பதற்காக அல்ல. நாம் தாழ்வில் இருக்கிற பொழுது, ஒன்றுமில்லாமல் இருக்கிற பொழுது, அடுத்தவர்கள் நம்மளை மதிக்கிற அளவிற்கு நாம் வாழாத பொழுது ஆண்டவர் தாழ்மையில் இருந்த அவர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார். அவர் நம்மளை நினைத்திருக்கிறார். அவர் நம்மளை நினைத்திருக்கிறதற்கு ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே நாம் எதையும் பெரிதாக ஒன்றும் செய்துவிடவில்லை. ஆனால் இயேசு தாழ்வில் நம்மளை நினைத்திருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறார். அந்த கிருபைக்காக நாம் காலைதோறும் அவருடைய சமூகத்திலே கடந்து வந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புலம்பல் 3வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே இப்படிதான் வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையை மாத்திரம் நாம் விட்டுவிடாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய கிருபையை நாம் பற்றி கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுவோம். நாம் சாதாரணமாக ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையிலே அறியாமல் இருக்கிற பொழுது ஒரு சின்ன ஒரு உதவி செய்தாலே அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவது உண்டு. மகிமையான தேவன் ஒன்றுமில்லாத அவர் நம்மளை நினைத்து, அவர் நம்மளை ஆசீர்வதித்து, நம்முடைய எண்ணங்களிலே நம்மளை பெரியவர்களாகவும் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக நம்மளை உயர்ந்தவர்களாகவும் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவருக்கு எவ்வளவாக நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. உன்னதமான தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த நன்றியை நாம் செலுத்துகிறதற்கு தகுதியானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவருக்கு நான் நன்றி சொல்ல சொல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவ சமூகத்திலே 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலே அவரோடு கூட நடந்ததான பேதுரு சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். காலைதோறும் அவருடைய புதிய கிருபை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய நல்ல நாமத்துக்கு சாட்சி உள்ளவர்களாய் காணப்படுவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறதற்கு நம் தகுதி இல்லாத போதிலும் அவர் நம்மளை தகுதிப்படுத்துவதற்காக நம்மளை நினைத்திருக்கிறார். நிச்சயமாக அவருடைய சமூகத்திலே அவருடைய ஆசீர்வாதத்திலே நான் நிறைந்திருந்து மற்றவர்களை நாமும் அவரை போல
அவருடைய சிந்தையை போல மற்றவர்களே நாம் நேசித்து அவருடைய பாதப்படியிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நிலைநிறுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த புதிய நாளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிறதுடைய நோக்கமே அவருடைய பாதபடியிலே நம்மை போல அநேகர் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் அவர் சொன்னார் சீசர்களிடத்திலே, இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, நான் அவைகளையும் சந்தித்து அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே நாமும் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு, தாழ்மையிலே இருக்கிறவர்கள், கைவிடப்பட்டு இருக்கிறவர்கள், தரித்திரத்தில் இருக்கிறவர்கள், மற்றவர்களாலே அங்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை நாமும் தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் அவர் ஜீவிக்கிறார் என்பதை நம் மூலமாக, நம்முடைய நடக்கை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை தரத்தின் மூலமாக அவர்களுக்கு நிரூபித்து காட்டி, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அவர்களை அழைத்து கொண்டு வருவோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன், நம்மை அறிந்திருக்கிற தேவன், தேவ சமூகத்திலே நமக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ சமூகத்திலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை இல்லாமல் முடியாது. தேவனுடைய கிருபை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவர் சொல்லுகிற பாதையிலே நடப்போம். ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய விரும்புகிறாரோ அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து மகிமையான தேவ சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 73வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே ஆசாப் இப்படியாக சொல்லுகிறார், சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி அந்த சுத்த இருதயத்தை தேவ சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். தாவீது தவறு செய்த பொழுது சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி சங்கீதம் 51:11 அவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சுத்த இருதயம்தான் அவசியமாக இருக்கிறது. இந்த இருதயத்தை தேவனுடைய கரத்திலே கொடுப்போம். தேவன் அதை பக்குவப்படுத்துவார். மற்றவர்களை தேவ சமூகத்திலே இருதய நொறுங்குண்டவர்களையும் நறுங்குண்டவர்களுமாய் இருக்கிறவர்களை குணப்படுத்த ஆண்டவர் நமக்கும் விசேஷித்த விதமான கிருபைகளை தருகிறவராக இருக்கிறார். அந்த அன்புள்ள தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய தேவனுடைய குணங்களை நம் மூலமாக பிரதிபலிக்க செய்வோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படும்படியா எங்கள் தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தேவ சமூகத்திலே பரிசுத்தமான தேவனுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு என் தேவனுடைய அன்பை குறித்து நாங்கள் சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு, உம்முடைய நாமத்தை மகத்துவப்படுத்துவதற்கு, என் தேவன் இன்னும் அநேகரை தேவ சமூகத்திலே சாட்சியாக நிறுத்துவதற்கு இந்த பூமியிலே எங்களை நீ சாட்சியாக ஏற்படுத்தினபடினாலே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.